வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் நியமன தேர்வுக்கு படிப்பவர்களுக்கான பதிவு. நான் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஈவினிங் டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பில் இருக்கிற முதல் 3 இயல், 8ஆம் வகுப்பில் இருக்கிற முதல் 3 இயல், 6ஆம் வகுப்பில் இருக்கிற முதல் 3 இயல், 10வது 8வது பார்த்தாச்சு. இப்போ 6ஆம் வகுப்பில் இருக்கிற 2வது இயல் பார்க்க போகிறோம். இதற்கு இயற்கை இன்பம்னு கொடுத்துருக்காங்க. 2 பாட்டு, 2 பாடம், ஒரு இலக்கணம்னு வரும். இதில் திருக்குறளையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சேர்த்தே படிச்சிடலாம். சிலப்பதிகாரம், காணி நிலம், சிறகின் ஓசை, கிழவனும் கடலுங்கிற துணைப்பாடம், முதலெழுத்தும் சார்பெழுத்தும் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் 6ஆம் வகுப்பு, எல்லாமே ஈஸி தான். ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு போயிடலாம். பார்க்கலாம். கேட்டிங்கன்னா கூட போதும், ஈஸியாக மனசில் போய் பதிஞ்சிடும். வாங்க பார்க்கலாம். 2ஆம் இயலில் இயற்கை இன்பங்கிற பேரில் கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் பாட்டு பார்க்கலாம். நம்மை சுற்றி எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடைக்கிறது. அது மாதிரி இயற்கையை பற்றி தான் இந்த பாடலும் வரும். பாடல் பார்க்குறதுக்கு முன்னாடி நூல்வெளி பார்த்துடலாம். நூல்வெளி பாருங்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் சேர மரபை சார்ந்தவர்னு சொல்கிறது சிலப்பதிகார பதிகம். இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றின இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டு. 5 பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக இருக்குது. எந்தெந்த ஆர்டரில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. திங்கள், ஞாயிறு, மாமலை. ஃபஸ்ட்டு நிலா, அப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் வானத்திலேருந்து பொழிகிற மழை. பார்க்கலாமா? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். ஒவ்வொரு வரிகளையுமே நீங்கள் மெமரியில் இருக்கணும். இந்த வரிக்கு அடுத்து இந்த வரி தான் அப்படிங்கிற ஆர்டரில் தெரிஞ்சிருக்கிற மாதிரி படிங்க. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். பாடியது இளங்கோவடிகள். 6ஆம் வகுப்பில் இருக்கிற மெமரி பாட்டு இது. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். திங்கள், ஞாயிறு, மாமலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம். மாலை அணிந்த சோழன். யாரு? மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வால்நிலாவை போற்றுவோம். வான்நிலாவை எதுக்கு போற்றுறாங்க அப்படின்னா, சோழன் இருக்கான்ல அவனை மாதிரியே அதுவும் கருணையை கொடுக்குதான். அதனால சோழ மன்னனை மாதிரி. வான் நிலாவை எதற்கு ஒப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. வான் நிலாவை எதுக்கு ஒப்பிட்டிருக்காங்க? மாலை அழிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடைக்கு ஒப்பிட்டு இருக்காங்க. சோழனோட வெண்குடை. பாடினது இளங்கோவடிகள். அவர் சேர மரபை சார்ந்தவர். ஆனால் அவர் யாரை பற்றி பாடியிருக்காரு? சோழ மன்னனை பற்றி பாடியிருக்காரு. கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம். காவிரி நாடான் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம். கதிரவன் எதை சுற்றி வருதான்? சோழனின் ஆணை சக்கரம் போல இமயத்தை வலம் வருதான். சோழனோட ஆணை சக்கரம் இமயமலையை வலம் வரதா சொல்கிறாரு. அடுத்து வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம். கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில்வழி சுரக்கம் வான்மலை போற்றுவோம். ஆக மொத்தம் இவர் சோழ மன்னனை பற்றி தான் பாடியிருக்காரு. வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம். கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில்வழி சுரக்கும் வான்மலை. கடல் சூழ்ந்திருக்க இந்த உலகத்துக்கு மன்னன் எப்படி அருளை சுரக்கிறானோ அந்த மாதிரி வானம் மேகம் மூலியமாக மலையை சுரக்குது. அப்படிங்கிறதுனால தான் வானத்தை போட்டுறாங்க. அடுத்து
திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்கு அப்படின்னா மகரந்தம், அலர்னா மலர்தல், அலர்னா மலர்தல், பூக்களின் 7 நிலைகளில் வரும், அலர்னா மலர்தல். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில், பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில், மேரு அப்படின்னா இமயமலை, நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல், நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அலி அப்படின்னா கருணை. பாட்டுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன், அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது, அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது, அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யாரு? சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது, அதனால் கதிரவனை போற்றுவோம். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான், அவனைப் போலவே மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது, அதனால் மக்களையும் போற்றுவோம். இயற்கையை போற்றுற மாதிரி சோழ மன்னனை தான் போற்றியிருக்காரு சேர மரபை சார்ந்த இளங்கோவடிகள். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கழுத்தில் சூடுவது தார், தார்னா மாலைன்னு அர்த்தம். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுதுனா வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கோட்டு. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கோட்டு. அடுத்து கொங்கு அலர், கொங்கு அலர், அதுக்கு கொங்கலர்னு வரும், கொங்கலர். அவ நலிபோல், அவ நலிபோல், அவ நலிபோல், அவனை தான் ஆன்சர். அடுத்த பாடல் இயல் 2 காணி நிலம். காணி நிலம் யாரோடது? பாரதியாரோட கனவு. அடுக்ககங்களில் வாழும், அடுக்ககங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கை பல வகைகளும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். பாரதியோட கனவு இல்லம். பாரதியார் பற்றின நூல் வெளியே படிக்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் இளமையிலேயே சிறப்பாக கவிப்படும் திறன் பெற்றதால், சிறப்பாக கவி பாடுற திறன் பெற்றதுனால யாரால? எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதைகளின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியவர். நமக்கு பாரதி கவிதைகள் என்னும் தொகுப்புலேருந்து பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு பாரதி கவிதைகளில் இடம்பெற்றிருக்கு. காணி நிலம் வேண்டும்ங்கிற பாடல் பாருங்கள். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர். இது ரைமிங்காக போட்டிருக்காங்களா அப்படின்னு நினைக்காதீங்க, உண்மையை தான் இதில் போட்டிருக்காங்க. அப்படி கரெக்டாக படிச்சுக்கோங்க. இதே சென்டென்ஸை கேட்க வாய்ப்பு இருக்குது. பாடல் பாடலாம். இந்த காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே
நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும்னு பாரதியார் பாடுறாரு. இந்த பாட்டை வச்சு உங்களுக்கு என்ன, நீங்கள் உன்னை வேண்டுறாரு பராசக்திகிட்ட வேண்டும்போது எவ்வளோ அக்யூரேட்டாக வேண்டுறாரு பாருங்க. இப்போ நம்ம வேணா என்ன கிடைக்கணும், இப்படியாவது எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிடணும் அப்படி தானே வேண்டுவோம். ஆனால் அவர் வேண்டியிருந்தால் எப்படி நம்ம வேண்டியிருப்பார், எனக்கு இந்த மாதிரி ஹெட் மாஸ்டர் வரணும், என்னோடய ஸ்கூலில் இருக்க பசங்க இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டியிருப்பார். நீங்களும் பாரதியார் மாதிரி வேண்டுங்க. சொல்லும் பொருளும். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். சித்தம்னா உள்ளம். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். பாடல் பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம்னா இப்போ தான் பார்த்தோம் உள்ளம். மாடங்கள் அப்படின்னா மாடங்கள் அப்படிங்கிறது அடுக்குகள். மாடங்கள்னால் அடுக்குகள். அடுக்ககங்கள்னா அப்பாற்பட்டு. நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே பிரிங்க பார்க்கலாம். நிலம் கூட்டல் இடையேவா, நிலத்தின் கூட்டல் இடையேவா? நிலத்தின் இடையே அப்படிங்கிறது தான் சரியானது ஆன்சர். நிலத்தின் இடையே. முத்து சுடர் அப்படிங்கிறது முத்து சுடர்னு மாறும். முத்து ஈச்சு சுடர், முத்து சுடர். நில ஒளி, நிலா ஒளி அப்படிங்கிறது நிலா கூட்டல் ஒளி அப்படிங்கிறது அப்படியே நிலா ஒளின்னு சேரும், ஓன்னு வரும். நிலா ஒளி. அடுத்து பொறுத்துக. முத்துச்சுடர் போல் எப்படி இருக்கணும், நிலா ஒளி வரணும். முத்து சுடர் போல் நிலா ஒளி முன்பு வர வேண்டும். துய்ய நிறத்தில் மாடங்கள் இருக்கணும். சித்தம் மகிழ்ந்திடவே தென்றல் வர வேண்டும். அடுத்து உரைநடை. இந்த உரைநடையில் ஒவ்வொரு வரிகளுமே முக்கியம். வலசை போதல் பற்றி சொல்லியிருப்பாங்க. சிறகின் ஓசை. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா? போகலாமே, வாங்க பார்க்கலாம். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை என்னன்னு சொல்கிறோம்? வலசை போதல்னு சொல்கிறோம். பெரும்பாலும் எந்த பறவைகள் வலசை போகிறது அப்படின்னு கேட்பாங்க. பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றது. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மற்றும் இனப்பெருக்கம். எதுக்காக போகுது? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மற்றும் இனப்பெருக்கத்திற்காக தான் பறவைகள் இடம்பெயர்கிறது. கூடு கட்டுறதுக்காக போகுதா? இல்லை, தவறு. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை, இனப்பெருக்கத்துக்காக போகுது. சரி, இப்படி போகும்போது எதை வச்சு போகுது? இதுதான் ரூட்டு அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிக்குது அப்படின்னா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கிறது. எந்த திசையிலேருந்து எந்த திசைக்கு போகுது அப்படின்னா, பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. இதை நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகுது. எந்த பக்கத்துலேருந்து? வடக்குலேருந்து தெற்கையும் மேற்குலேருந்து கிழக்கையும் போகுது. அடுத்து, பறவைகள் தமக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவைகள் இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. எந்த வழியாக போதோ அதே வழியாக ரிட்டனும் ஆயிடுது. அடுத்து, பயணம் செய்யும்போது என்னென்னலாம் நடக்கும்? பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும். சில பறவைகள் எங்கும் நிற்காமல் பறந்து தன்னோட வாழிடம் சேரும் வரை பறந்துக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போய் தான் இறங்கும். பறவைகள் வலசை போகும்போது அதோட உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? வலசை போகும்போது என்னென்ன மாற்றங்கள் நிகழும்னு பாருங்கள். தலையில் சிறகு வளர்றது, இறகுகளின் நிறம் மாறும், அதோட ரெக்கையோட நிறம்லாம் மாறிடும். உடலில் கற்றையான முடிகள் வளர்தல். 3 மாற்றம்: சிறகு, தலையில் சிறகு, இறகுகளின் நிறம் மாறுதல்,
உடலில் கற்றையாக முடி வளர்தல். ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றம் இருக்கும். பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கப்பல் பறவை. இந்த கப்பல் பறவை என்ன செய்யும் அப்படின்னா சிறகடிக்காமல் கடலையும் தாண்டும் பறக்கும் பறவை. சிறகடிக்காமல் கடலையே தாண்டுமா இந்த பறவை பேர் வந்து கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். தரையே இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களில் செய்தி இருக்குது. எப்போ அப்படின்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்து புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வலசை போதல் பற்றி பாடினது யார்? சக்திமுத்து புலவர். என்ன பாடியிருக்காரு? நாராய் நாராய் செங்கல் நாராய்ங்கிற பாடலை எழுதியிருக்காரு. அந்த பாடலில் எக்ஸாக்டான வரி என்ன அப்படின்னா தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின், தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை போகிற செய்தியை குறிப்பிடுது. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சுட்டு போனார். அது இப்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்துக்கு அவர் சொன்னார் இல்லையா, நாராய் நாராய் செங்கல் நாராய், அந்த பறவை வருது. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக தமிழகம் திகழ்கிறது. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது சிட்டுக்குருவிதான். உருவத்தில் சிறியது, பழுப்பு நிறமுடைய பறவையை பார்த்த உடனே அது ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி வந்து கருப்பாக இருக்கும். ஆண் பறவை அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சிட்டுக்குருவி அப்படின்னா அதோட தொண்டை கிட்ட வந்து கருப்பாக இருந்தால் அது ஆண் பறவை. உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். உடம்பு முழுவதுமே மங்கிய பழுப்பாக இருந்துச்சுன்னா அது பெண் குருவி. கருப்பு நிறம், தொண்டைக்கிட்ட மட்டும் கருப்பாக இருந்து உடம்புலாம் வந்து பழுப்பு நிறமாக இருந்தால் அது ஆண் குருவி. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டும்போது சத்தமிட்டுட்டே கூடு கட்டுறது என்ன பறவை? சிட்டுக்குருவி. கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாள் குஞ்சு பொரிக்கும். 3லேருந்து 6 முட்டையிடும். 14 நாட்கள் அடை காத்து 2 வாரம் கரெக்டாக 2 வாரம் முடிஞ்ச உடனே குஞ்சு வெளிவரும். சரி, இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இந்த சிட்டுக்குருவிகள் இருக்குது. இதோட சாப்பாடு என்ன அப்படின்னா தானியம், புழு பூச்சி, மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவியின் உணவாகும். மலர் அரும்புகளை கூட சாப்பிடுமா, இளம் கொழுந்த கூட சாப்பிடுமா. குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் முக்கியமானது 10 முதல் 13. எத்தனை நாள் அடை காக்கும்? 14 நாள், 14 நாட்கள் அடை காக்கும். வாழ்கிறது 13 வருடம். சிட்டுக்குருவியின் உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும். யாரையாவது சொல்லணும் அப்படின்னா சிட்டாய் பறந்து விட்டான்னு சொல்லுவோம். இப்போது சிட்டுக்குருவி அழிஞ்சிக்கிட்டு வருது. சிட்டுக்குருவியின் அழிவுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறதுனால குருவிகளுக்கு புழு பூச்சியே கிடைக்கிறது இல்லை. நவீன கட்டடங்களில் குருவியால் கூடு கட்ட இயலவில்லை. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகளால் வேலி தாவரங்கள் குறைந்து விட்டது. சிட்டுக்குருவி ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் சிட்டுக்குருவிகள் மற்ற பறவைகளுடன் போட்டி போட்டு போராட முடியாமல் அழிந்து கொண்டே போகிறது. இனங்களை காப்பாற்ற ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்கணும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். இதில் எந்த வரிகளை வேணால் கேள்வியாக கேட்கலாம்.
விடாமல் எல்லா கேள்விகளையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறது தான் எல்லாமே. தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளை தவிர்க்கணும். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர் யாரு? பாரதியார். அடுத்து இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. சலீம் அலி. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலேயே அவர் ஈடுபட்டார். அவற்றை படம் பிடிக்கிறதுலையும் தன்னோட வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டார். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுறாரு. பறவைகள் குறித்த பல நூல்களை எழுதியுள்ளார். அவரோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பெயர் வச்சிருக்காரு அப்படின்னா த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார்? சலீம் அலி, பறவை மனிதன். அவரோட புகழ்பெற்ற வாக்கியம் பாருங்க. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சலீம் அலி. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து சிட்டுக்குருவிகளை காப்பாற்றணும். ஆர்டிகாலாங்கிற பறவையை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிகாலா அப்படிங்கிறது உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை எது அப்படின்னு கேட்டால் இது ஆர்டிகாலா தான். இந்த ஆர்டிகாலா எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்யும் அப்படின்னா 22,000 கிலோமீட்டர். உலகிலேயே அதிக தூரம் பயணம் செய்கிற பறவை எது அப்படின்னா ஆர்டிகாலா. எவ்வளோ தூரம் அப்படின்னா 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும். பறவை பற்றிய படிப்புக்கு என்ன பேர்? ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜினா பறவைகள் பற்றிய படிப்பு. உலக சிட்டுக்குருவியின் நாள் என்ன அப்படின்னா மார்ச் 20. 2 குருவி இருக்குது, பக்கத்தில் ஒரு முட்டை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 மார்ச் 20. மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி நாள். அடுத்து பாருங்கள், தட்ப வெப்பம். தட்ப வெப்பம் பிரித்தா தட்ப கூட்டல் வெப்பம். ஆன்சர் தட்ப கூட்டல் வெப்பம்னு வரும். அடுத்து வேதி உரங்கள். வேதி கூட்டல் உரங்கள். வேதி கூட்டல் உரங்கள். தரை இறங்குங்கிறது தரை இறங்கும். அடுத்து வழித்தடம். இத்து வரும். வழித்திடம் இல்லை, சாரி, வழித்தடம். ஆன்சர் வழித்தடம். சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது? துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எது? ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா. அடுத்து பறவைகள் வலசை போவதை பற்றி பாடியவர் யாரு? சக்தி முத்து புலவர். சக்தி முத்து புலவர். முத்து புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர்? வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பநிலை மாற்றம், கிளைமேட். தட்பவெப்பநிலை மாற்றம் குறிச்சிக்கோங்க. துணைப்பாடம் பார்க்கலாம். இயல் 2 கிழவனும் கடலும். இது துணைப்பாடத்தில் முக்கியமான செய்திகளை பார்த்தாலே போதுமானது. கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கே சுருக்கமாக கொடுத்துருக்கு. இது எப்போ அப்படின்னா 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இதை எழுதுனது யாருன்னு கேட்பாங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே. நோபல் பரிசு பெற்றது எப்போ அப்படின்னா 1954. கிழவனும் கடலும்ங்கிறது ஒரு ஆங்கில புதினம். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1954ங்கிற வருடமும் முக்கியமானது. இந்த கதையோட கதாநாயகன் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. சாண்டியாகோ அப்படிங்கிறவர் தான் கதாநாயகன். வயதானவர். ஒரு சின்ன பையன் இருப்பான். அவனோட பேர் மனோலின். இவருக்கு 84 நாட்கள் மீனே கிடைக்காது. அந்த மனோலின்கிற பையன் இவர்கிட்ட மீன் பிடிக்க கற்றுக்க வருவான். கிடைக்காததுனால அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் லாஸ்ட்டாக மீன் கிடச்சிரும். அந்த மீன் திமிங்கல அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே எல்லா மீன்களும் சாப்பிட்ரும். தலையும் வாலும் மட்டும்தான் இருக்கும். இருந்தாலும் அந்த குட்டி பையன் பார்த்துட்டு
நீங்கள் உண்மையிலே ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இந்த கதை முடியும். கதையை சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இலக்கணம். இயல் 2ல் இருக்கிற இலக்கணம் பார்க்கலாம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். என்னென்ன? முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இது ரெண்டும் சேர்ந்த 30 எழுத்துக்கள் தான் என்னன்னு சொல்கிறோம்? முதல் எழுத்துக்கள் சொல்கிறோம். முதல் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றதுக்கு இந்த எழுத்துக்கள் தான் காரணமாக இருக்குது. அதனால தான் இதை முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். முதல் எழுத்துக்கள் என்னென்ன? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. ரெண்டும் சேர்ந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். அடுத்து சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் எல்லாமே சார்பெழுத்துக்கள். இவை 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இவ்வகுப்பில் உயிர்மெய்யும் ஆயுதம் ரெண்டுத்தை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். உயிர்மெய்னா என்ன? மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் தோன்றுகிறது. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்றதுனால தான் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுறது. உயிர்மெய் எழுத்தில் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஒளி வடிவம் எப்படி இருக்கும்? சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா உயிரும் மெய்யும் சேர்ந்து இருக்கும். வரி வடிவம் எப்படி இருக்கும்னா மெய்யெழுத்தை ஒத்து இருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். உயிரெழுத்துக்கு என்ன மாத்திரை வருதோ அதே தான் உயிர்மெய் எழுத்துக்கும் வரும். முதல் எழுத்தை சார்ந்து வருவதால் இவை என்னன்னு சொல்கிறோம்? உயிர்மெய் எழுத்துக்களை சார்பு எழுத்துக்கள்னு சொல்கிறோம். அடுத்து ஆயுதம். ஆயுதம்னா என்ன பாருங்கள். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது தான் ஆயுதம். இதுக்கு வேறு வேறு பேர்கள் என்னென்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம் என்ற வேறு பெயர்கள் இதற்கு உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது எது? ஆயுதம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வருவது எது அப்படின்னா அகேனம், அதாவது ஆயுத எழுத்து. இது என்ன செய்யாது? தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து எதில் வருது? சார்பு எழுத்தில் வருது. இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? 1 2 3 4 6 பாயிண்ட்ஸை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. எதை வேணால் கொடுப்பாங்க. கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு எது தவறுங்கிறதில் கொடுப்பாங்க. ஆயுதத்தை பற்றி கேட்பாங்க. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம். இந்த 4 பேரை கொடுத்துட்டு 3 பேரை கொடுத்துட்டு வேறு ஒரு பேரை கொடுத்து மாறுபட்டது எதுன்னு கூட கேட்பாங்க. எல்லா கண்டிஷனையுமே கரெக்டாக படிச்சுக்கோங்க, எழுதி பாருங்கள். அடுத்து கலைச்சொல் அறிவோம். காண்டினென்ட் அப்படின்னா கண்டம், கண்டம்னா காண்டினென்ட். வலசை அப்படின்னா மைக்ரேஷன். தட்பவெப்பநிலைன்னா கிளைமேட்டு. புகலிடம்னா ஸ்ட்ராச்சரி, ஸ்ட்ராச்சரி அப்படின்னா புகலிடம். வானிலை அப்படின்னா வெதரு. புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. கிராவிடேஷனல் ஃபீல்டுனா புவியீர்ப்பு புலம். அடுத்து இயல் 2ல் வர திருக்குறள் பார்க்கலாம். திருக்குறள். நூல்வெளி. திருவள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்தும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூர்ந்தது யாரு? வான்புகழ் வள்ளுவர். தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பிரிவுகள் கொண்டிருக்கு. இது எந்த நூலில் வைக்கப்பட்டிருக்கு? 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இருக்கிறது திருக்குறள். இதில் 133 அதிகாரம், 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது திருக்குறள். உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்களை பெற்றிருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்துலேருந்தும் 1 இல்லை 2 குறள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம்.
கடவுள் வாழ்த்துலேருந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீச்சராக இருக்கிற நீங்கள் டீச்சர் ஆகணும்னு நினைக்கிற நீங்கள் கடவுள் வாழ்த்தில் இருக்கிற எல்லா குறளையுமே படிச்சுக்கோங்க, நல்லது. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவானே உலகத்துக்கு தொடக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவானே உலகத்துக்கு தொடக்கம். திருவள்ளுவர் சொல்கிற கடவுள் யார்? ஆதி பகவான். வான் சிறப்பு. வெண் நின்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள் நின்று உலற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாமல் போச்சுன்னா என்ன செய்யும்? இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் பசியால் துன்புறும். விருநீர் வியல் உலகத்து உள் நின்று உலற்றும் பசி. நம்மளை சுற்றியும் தண்ணி இருந்தால் கூட நம்ம நடுவில் நின்று பசியால் வாடணும். எப்போது? வானத்துலேருந்து மழை பொழியாட்டி. நம்மளை சுற்றி கடல் இருக்குது, ஆனாலும் நமக்கு வானத்துலேருந்து மழை பொழியுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பசியால் தான் துன்புறணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாமல் போச்சு அப்படின்னா உங்களை கெடுக்கிறதும் மழையாக தான் இருக்கும். அதே மழை உரிய காலத்தில் பெய்ந்து உங்களை காப்பாற்றுறதும் அந்த மழை தான். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்டிங்கனாலே போதும். நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். இது என்ன அதிகாரம்? நீத்தார் பெருமை. முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் தான் பெரியோர். முடியாது என்று செல்பவர் சிறியோர். அடுத்து மக்கட்பேறு. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றார் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அடுத்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெரும் மகிழ்ச்சி அடைவாள். இந்த அதிகாரம் இது மக்கட்பேறு அதிகாரம். அடுத்து அன்புடைமை பார்க்கலாம். அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்களோ தம் உடம்பு கூட பிறருக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அன்புடைமையில் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு உள்ளவங்க தன்னோட உடம்பே பிறருக்கு தான் அப்படின்னு டொனேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அன்பின் வழி எது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் தான்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அடுத்து இனியவை கூறல்ல 2 குறள். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவுடன் இன்சொல்லாக இருக்கிறது தான் சிறந்த அணிகலன், மற்றவைகள் எல்லாம் அணிகலன்கள் இல்லை. 10வது குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிறது இனிய சொல் இருக்கும்போது இன்னாத சொல்ல பேசுறது, பழம் இருக்கும்போது காய்களை சாப்பிடுவது போன்றது. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். மக்கட்பேறு. ஒருவருக்கு சிறந்த அணி எது? இன்சொல். இந்த குறள் பாருங்க. இனிய டேஷ் இன்னாத கூறல் கனி. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இதோட 6ஆம் வகுப்பு இயல் 2 முடியுது. 10ஆம் வகுப்பு படிக்கணும், 8ஆம் வகுப்பு படிக்கணும், டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க்கில் போயிட்டு பாக்கி லெசன் எல்லாமும் படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. ஈவினிங் டெஸ்ட்டு பார்க்கலாம்.